ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவை நான் லஞ்சுக்கு முன்னாடியிலேருந்து எடுத்திருக்கேன். சண்டேனாலே ஸ்பெஷல் வந்து நான்வெஜ் தான். பட் அந்த வாரம் வந்து நாங்கள் நான்வெஜ் செய்யலை. ஏன்னா அமாவாசை வந்துருச்சு. அதனால் ஃபுல்லாகவே எல்லாமே வெஜ் மெனு தான். வடை அப்பளம்லாம் செஞ்சாலே அது ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்ட ஃபீலிங் வரும். அன்றைக்கி வடை போடுற பிளானே இல்லை. பட் ஹஸ்பண்ட் சடனாக வடை கேட்டதுனால சரி ஓகே, கொஞ்சமாக ஒரு 10 வடை போல் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் வந்து வடை மாவு மிக்சியில் அரைச்சது இல்லை, கிரைண்டரில் தான் போட்டிருக்கேன். சரி இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை, மிக்சியில் வந்து மாவு அரைக்கிற கிரைண்டரில் மாவு அரைக்கிற வேலைலாம் இருக்குன்றதுனால இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் மிக்சியில் தான் போட்டுக்கிட்டேன். நல்லாவே இருந்தது. எப்படி வரப்போதோ வடை உப்புமோ இல்லையோன்னு நினச்சேன். பட் நல்லா தான் வந்துச்சு. அன்றைக்கி சண்டேன்றதுனால ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. வடை நான் போட்டு எடுக்கிறேன். எப்போ வடை பண்ணாலுமே நான் போடுவேன், அவங்க எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வேலை பார்த்துட்ருப்போம். ஃபஸ்ட்டு வடை போட்டதுமே பாப்பாவுக்கு போய் கொடுத்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டே பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அங்கே அத்தை உட்காந்துருந்தாங்க. சரி அவள் வடை கேட்டுகிட்டே இருந்தான்றதுனால ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு அவளுக்கு போய் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்லாம் அப்படின்னு. அன்றைக்கி லன்ச் மெனு வந்து அவரைக்காவும் வெண்டைக்காவும் போட்டு சாம்பார், அப்புறம் ரசம், கொஞ்சமாக வாழைக்காய் வறுவல், அப்புறம் வடையும் அப்பளமும் தான். பாயாசம்லாம் செய்யலை, ஏன்னா சாப்பிட முடியாது எல்லாமே சேர்த்துன்றதுனால அதை செய்யலை. நான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே நானும் என் ஹஸ்பண்டும் 1 2 உள்ள தள்ளிகிட்டே இருந்துட்டோம். அப்போவே பாதி வயிறு நிரம்பிடுச்சு. எப்போ வடை சுட்டாலும் அப்படி தான், மொத்தமாக சேர்த்து சாப்பிட முடியாது. அது சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சுடும்போதே நாங்கள் 2 பேரும் சாப்பிட்ருவோம். நாங்கள் சாப்பிட்ட மிச்சம் தான் அது வந்து இப்போ ஹாலுக்கே போகும். நான் இங்கே கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மாமி வந்து பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியில் போகிற பிளானில் இருந்தோம் நாங்கள். சண்டே எப்போதுமே வீட்டில் இருக்க மாட்டோம். இன்றைக்கி மாமா அத்தைலாம் வந்திருக்காங்கன்றதுனால சரி வெளியில் கிளம்பிடலான்னு பிளான் போட்டுவிட்டோம். 4 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு கிளம்பணுன்றதுனால சரி ஒருத்தர் வேலையை சீக்கிரமாக முடிச்சுக்கலான்ட்டு பாப்பாவுக்கு அவங்க சாப்பாடு ஊட்டிட்டாங்க. நான் இங்கே வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நாங்களும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பணும். நாங்கள் சாப்பிட்டது போக ஃபைனலாக இதான் மிச்சம். ஸோ இதையே எடுத்துகிட்டு போயிட்டோம் சாப்பாடு பரிமாறுறதுக்கு. மற்ற நாள்லலாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா டைம் வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது அவசர அவசரமாக அவங்க சாப்பிட்டு கிளம்புவாங்க. நானும் அப்படி தான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து தனியாக உட்காந்து சாப்பிடுவேன். பாப்பாவையே அப்படியே மற்ற வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பப்போ ஒரு வாயில் ஊட்டி விடுறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இந்த சண்டே மட்டும்தான் நாங்கள் வந்து 3 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ அத்தை மாமாலாம் வந்திருக்கும்போது சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி லீவ் டேஸில் தான் நாங்கள் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு டைம் இருக்கும். அங்கே போனாலும் சரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் 3 வேளையும். இங்கே அவங்க வந்தாலுமே 3 வேளையுமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். உட்காந்த வேகத்துக்கு கிடுகிடுன்னு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சுன்றதுனால மாவு அரைக்கணும். ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும், வெளியிலையும் கிளம்பணும். ஏன்னா இந்த சண்டே எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா நம்ம பிளான் பண்ண டைமுக்கே போயிட்டு வர முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். பட் சண்டே தான் டைம் இருக்குது, எங்கேயாவது போகிறதுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா. ஸோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட நான் உட்காரல. இங்கே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்கிட்டு மாவையும் கையோடு போட்டுட்டேன். மாவையும் கலந்து வச்சுட்டு தான் நான் வந்து கிளம்பி போனேன். அங்கே நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மாமி வந்து பாப்பாவை கிளப்பி விட்டுட்டாங்க. அங்கே எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே நாங்கள் ஈவினிங் காஃபி கூட குடிக்கல, டைம் ஆகிடுச்சு. ஓகே போகிற வழியில் எங்கேயாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். லீவில் பாப்பா வீட்டில் இருந்தானா ஒழுங்காகவே 3 வேளையும் சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி லீவ் டைம்லலாம் எங்கேயாவது வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டோம்னா காலையிலேருந்து 3 வேளையும் அந்த ரீசனை சொல்லியே சாப்பிட வச்சிடலாம். அதனாலே ஏதாவது சொல்ல வேண்டியது வந்துடுது. அதை நாங்கள் போக முடியல அப்படின்னாலும் அவள் விடமாட்டா. எங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி. ஸோ அவளுக்காகவே எங்கேயாவது கிளம்ப வேண்டியது இருக்கும் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்தது அன்னைக்கு. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நாங்கள் பாப்பாவை வெளியே எங்கேயாவது அழைச்சிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வெளியில் கிளம்பியிருந்தோம். அது என்ன விஷயம் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.
ஏன்னா அதான் இஞ்சி ஞாபகத்துக்கு வெளியில் கிளம்பிட்டோன்னா போதும், பாப்பாவை கையிலே பிடிக்க முடியாது. மேக்கப்பும் சரியாக சூப்பராக போட்டுப்பா. அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி அந்த கண்ணாடியை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுவா வண்டியில் போகும்போது. பென்சில் ஆட்டு நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பும்போது அங்கே பக்கத்தில் உள்ள அந்த ஏரியாவிலே பக்கத்தில் உள்ள பீச்சுக்கு தான் போயிருந்தோம். பாப்பா ரொம்ப நாளாகவே பீச்சுக்கு போகணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி அந்த பீச்சுக்கு நாங்கள் போனதில்லை. மேபி கூட்டம்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் போனோம். கடை கூட இருக்காது, வெளியிலேருந்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். பட் உள்ளே போனால் ரொம்பவே பெரிய பீச் தான், செம்ம க்ரௌடாக இருந்தது. சண்டே வேறு இல்லையா, ஸோ உள்ளே நுழைய முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் பீச்சுக்கு ரீச் ஆகவே மணி வந்து 7 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப இருட்டிட்டதுனால அங்கே தண்ணியில் விளையாடுறதுக்கு குளிக்கிறதுக்கெலாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் பாப்பாவை சமாளிக்கிறதுக்கு நம்மளால் முடியாதுன்றதுனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவளை காலை மட்டும் நனைச்சி வச்சுட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம். பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னாலே ஸ்பேருக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துப்பேன் பாப்பாவுக்கு, ஏன்னா நனைஞ்சிருவா, சரி அங்கேயே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கும் அப்படி தான் பிளான் பண்ணி ஸ்பேருக்கு ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போனேன். பட் பாப்பாவை குளிக்க வைக்க தான் முடியலை. சரி பரவாயில்ல, ஒன்றும் அந்த அளவுக்கு அழுவலை. ரொம்ப இருட்டிட்டதுனால அவளுக்கும் ஒரு விருப்பம் இல்லை போல் விளையாடுறதுக்கு. நாங்கள் அப்படியே பீச்சிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே கிடைக்கிறது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் குறிச்சிட்டு ஒரு 1/2 hour அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். வரும்போது பானிபூரி கூட சாப்பிட்டு தான் வந்தோம். இங்கே அளவுக்கு இல்லை அங்கே டேஸ்ட்டு, பட் இருந்தாலும் சரி டேஸ்ட் பண்ணுவோன்றதுனால தான் டேஸ்ட் பண்ணோம். ஆ 8 மணி போல் நாங்கள் பீச்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 8 மணிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா சரியான டிராஃபிக்காக இருந்தது. வரும்போது அப்படியே கேக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் வச்சுருந்தோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அப்படின்றதுனால ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம். 500 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு வந்து இது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணாங்க. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, லேட்டும் ஆகிடுச்சு. அதனால் நாளைக்கு கூட கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் என்னால் என்னை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் செலிப்ரேஷன் மோடில் இருக்கேன். இன்றைக்கி கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு தான் அன்றைக்கி நாங்கள் 9:30 ஆனாலும் பரவாயில்லன்னு கேக் கட் பண்ணோம். ஓ, ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்குறப்போ கேக்கில் 500 விஷஸ்ன்னு போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கே அன்றைக்கி ஷாக்கு தான் அது பார்த்ததுமே. நான் அதை சொல்லவே இல்லை. சரி ஓகே பிளாங்காக எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பாப்பாவுக்கும் கேக்கை பார்த்ததுலேருந்து ஆர்வம் தாங்கலை. எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ கட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போலாம் என்னன்னு தெரியல, அவள் யாருக்கு பர்த்டே டிவியில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் அவளுக்கும் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறா. இந்த கேக்கை வாங்கினதுலேருந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா கட் பண்ணணும் அப்படின்னு. கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செலிப்ரேஷனும் நல்லபடியாக முடிச்சுட்டு கையோட என்னோடய மாமி வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாப்பா வந்து சரியாக சாப்பிடலை. வெளியில் போனால் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே குறித்து முடிச்சிடுறா, வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால இப்போ கேக்கையும் பார்த்துட்டா சொல்லவே வேண்டாம், சாப்பாடு சுத்தமாக சாப்பிட மாட்டா. எப்படியோ கம்பல் பண்ணி ஒரு 4 வாய் சாப்பிட வச்சிட்டோம். எங்களுக்கு நைட்டு டின்னருக்கு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். மாவை அரைச்சி வச்சுட்டு போயிருந்தேன். அதில் தான் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நைட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ டிஃபன் தான். தோசையும் மதியம் வச்ச சாம்பார் இருந்தது, அதையே வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணி டின்னரையும் முடிச்சிட்டோம். ஸோ அந்த சண்டே எனக்கு இப்படி தான் ஸ்மூத்தாக ஹாப்பியாக போணுச்சு. நான்வெஜ் மட்டும் செய்ய முடியல, பட் ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.